ஸோ சிக்மா படத்துக்காக இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் கொடுத்துட்டு வர அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. மெயினாக வந்து நம்ம ஜனநாயகன் படத்து கூட மோதக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் இப்போ வந்து அவரோட சிக்மா படத்தை வந்து தள்ளி போட்டிருக்காரு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு போயிருக்கு. ஸோ ஆகஸ்ட்டில் ஆல்ரெடி வரக்கூடிய இருந்த அந்த டிசி படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெயினாக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு காரணம் எங்கண்ணன் கூட நான் மோத விரும்புகிறேன். ஸோ எங்கண்ணோட படம் தனியாக தான் வரும். அது இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வர ஒரு படம். ஸோ இந்த படம் சோலாவை தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குறிக்கோளில் இருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஒரு குறிக்கோளில் நின்று இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம சன் பிக்சர்ஸ்ட்டை பேசி தள்ளி போட்டிருக்காரு படத்தை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தள்ளி போட்டதுக்கு மெயின் ரீசனே வந்து ஜனநாயகம் கூட மோதுனா படம் கண்டிப்பாக அடி விழும். ஏன்னா லோகேஷ் கனகராஜை வச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு டேரக்டர் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு தவிர ஸோ ஒரு ஹீரோ லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எஃபோர்ட் போட்டு டிசி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது. மெயினாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மக்களே பார்த்து கொடுத்த ஒரு பதவி தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூ அப்படின்றது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டார்க் ஆர்ஜின் படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போவார் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து லியோ 2 படத்தை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து தளபதி விஜய் அவர்கள் கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்த சம்பவம் அப்படின்றது வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்மா படத்துடைய ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதில் நம்ம ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் ஸோ என்னோட அப்பாட்ட எப்போ நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்பாட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து காத்திருக்காரு நம்ம ஜாக்சன் சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்கு, படத்தோட ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தளபதி அவர்கள் இன்வைட்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ தளபதி அவர்கள் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒர்க்கில் இருக்காரு அரசியல் வேலையில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்சன் சஞ்சயோட இன்வைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரால் போக முடியல அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்பாவை எப்படியாவது இறக்கி பேசிடுவார். ஸோ ஒரு பிளாக் மார்க் வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி வந்து பயங்கரமாக நினச்சாங்க நம்ம டிவிகேவை பற்றி. பட் அப்படியெல்லாம் நடக்கல. ஸோ எல்லாருமே நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் வெறித்தனமாக பேசியிருக்காரு நம்ம தளபதியை பற்றி. அது மட்டும் இல்லாமல் சிக்மா படத்தை பற்றி அவர் அதிகமாக பேசினாரோ இல்லையோ, ஸோ அவருக்கும் நம்மளோட தளபதி அவர்களுக்குமான பாண்டிங் அண்ட் அவரோட ரிலேஷன்ஷிப் இதை பற்றி தான் அதிகமாக பேசினார். ஸோ இந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமே சிக்மா படம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களோட ஃபேமிலியோட சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாத்தோட மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. தளபதியை பற்றின பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா ரிலேட்டடான தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.